வந்த உடனே போன் அடிக்குது பாருங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் தான் என்பதில் சந்தேகமே இல்லை. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு படத்திற்கு இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகான துவக்க விழா நடப்பதே தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு விடிவு காலம் வரப்போகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது என்பதை இங்கே நான் தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா அழகா நடக்குது. திரு தயாரிப்பாளர் திரு கே ராஜன் அண்ணன் சொல்லியது போல தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அண்ணன் அழகிரி ஐயா அவர்கள் இங்கே வந்திருப்பது அது மிக சிறப்பான ஒரு விஷயம். இப்போ காங்கிரஸ்காரங்கள்லாம் சினிமாவுக்கு வர்றாங்கன்ற மாதிரி ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. வாங்க வாங்க வாங்க. இப்போ சினிமாவெல்லாம் விட்டுறக்கூடாது. நீங்க ஏற்கனவே சிவாஜியை விட்டுட்டீங்க. அதாவது அண்ணன் சொன்னாரு இந்த மாதிரி இதய கோயிலை பத்தி முடிச்சிருவோம், அப்புறம் அந்த மேட்டருக்கு வரேன். ஒரு முக்கியமான மேட்டர் அதுக்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். இதய கோவில் இது ஒரு வெற்றி டைட்டில். ஏற்கனவே இதய கோயில் மணிரத்னம் அவர்கள் இயக்கிய படம். அது 10 ஆண்டுகளுக்கு பின்னால் திருப்பி இன்னொரு இதய கோயிலை எடுக்கிறீங்க. இந்த டைட்டில் வந்து மிக அற்புதமான டைட்டில். அந்த படத்துல ஒரு சேட் எண்ட் இருக்கும். அதாவது கிளைமேக்ஸ் வந்து சோகமான கிளைமேக்ஸ், இதுல சந்தோஷமான கிளைமேக்ஸ் வைங்க. சந்தோஷமா சொல்றாரு. நிச்சயமாக அதாவது இவர் மனைவியார் இயக்க, இவருக்கு இன்னொரு இயக்குனர் இயக்க, அந்த இயக்குனர் வரவே மாட்டேன்றாரு. எங்க மாயா ஏன்னா ரொம்ப வெக்கப்படுறிய நீ? ஐயோ, யாருக்கிட்ட அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ண? யாருக்கிட்ட அசிஸ்டன்ட்? இணைப்பு அவரே ஏதோ எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டைரக்ஷன் சொல்லி கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். டைட்டில் சூப்பரான டைட்டில் வச்சிருக்கீங்க. நல்ல ஹீரோயினை செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் யார் பண்ணது? நீங்க 2 பேரும் சேர்ந்து. ஸோ ஒரு படத்தோட கதாநாயகி முகத்தை பார்த்தாவே பாதி படத்தோட வெற்றி அதுல தெரிஞ்சிடும். டைட்டில் மீதி. அப்புறம் நீங்க டைரக்ஷனை சின்சியரா பண்ணுங்க. நல்ல தொழில் தெரிந்த யூனிட்டை வச்சுக்கோங்க, நல்ல கேமராமேனை வச்சுக்கோங்க, நல்ல இணை துணை இயக்குநர்களை வச்சுக்கோங்க. எனக்கு இதுக்கு மேல அட்வைஸ் பண்ண எனக்கு தேவையில்லைன்னா எங்க இசையமைப்பாளருங்க எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க போல இருக்கு. சின்ன பசங்க போல இருக்கு, புது பசங்க. பரவாயில்லை. இந்த திரைப்படத்தின் இந்த துவக்க விழா இவ்வளவு விமரிசையாக நடைபெறுகிறது என்றால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இந்த தமிழ் சினிமாவில் முதல்ல அன்னக்கிளி ஆரம்பிச்சப்ப எல்லாரும் என்னன்னா அன்னக்கிளின்னு ஒரு படம் இருக்கு. யாருங்க இந்த இளையராஜான்னு ஒரு ஆளு இப்படி எல்லாம் சொல்லி கிண்டல் அடிச்சவங்க தான் இந்த தமிழ் திரையுலகினர். அதுல அன்னக்கிளி பண்ண ரெக்கார்ட் பிரேக் இன்னி எந்த படமுமே முறியடிக்கல. இளையராஜா என்கிற ஒரு மிக ஆளுமை மிக்க ஒரு இசையமைப்பாளரை கொடுத்தது அந்த திரைப்படம் தான். அந்த மாதிரி இந்த இசையமைப்பாளரும் மிகச்சிறந்த இசையமைப்பாளராக வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால தைரியமா வா, நீ நின்று செய். வாழ்த்துகள். ஒரு அண்ணன் அழகிரி என்ன வந்திருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா மூப்பனார் ஐயா அவர்கள் வந்து என்னுடைய மிகப்பெரிய ரசிகர். என்னுடைய படங்கள் எல்லாம் பார்ப்பாரு. என்னடா நீ வந்து கதர் சட்டைக்கு மரியாதை கொடுத்து ஒரு படம் எடுத்துட்டேன்னாரு. சின்ன கவுண்டர் அவர் அந்த ஏங்கல்ல பார்த்தார். கலைஞர் அவர்கள் படத்தை பார்த்து விஜயகாந்தியை நடிக்க வச்சிட்டீங்க அப்படின்னாரு. விஜயகாந்தன் நடிக்கவே இல்லை அந்த படத்துல. சும்மா அப்படியே அன்பா வருவாரு. இயல்பான நடிப்பு அவரது. ஸோ அந்த மாதிரி ஜெயலலிதா அம்மா அவர்கள் பார்த்துட்டு இப்படியெல்லாம் ஒரு படம் எடுக்க முடியுமா, ஒரு இலக்கியம் மாதிரி எடுத்திருக்கீங்களன்னு பாராட்டின காலங்கள் எல்லாம் உண்டு. ஆக தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னா நேற்று இளைய தளபதி விஜய் அவர்கள் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மிக சந்தோஷமான விஷயம். ஒரு வார்த்தை சொன்னார் நேத்தியடியா, அரசியல் நான் வந்து வெறும் இதுக்காக பயன்படுத்துறதுக்காக வரல, உண்மையா மனிதர்களை மக்களையும் நேசித்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னாரு. அரசியல் தலைவனான பிறகு களத்தில் இறங்கும் போது சினிமா நடிக்கிறத விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு.
இந்த ஒரு தைரியம் எந்த ஒரு நடிகருக்கும் இதுவரையில் இருந்ததா தெரியல. அதாவது விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது அந்த தைரியம், அந்த ஆளுமை, அந்த பண்பு, அந்த அன்பு, அந்த அடக்கம், மற்றவங்க எல்லாம் அரவணைத்து செல்கிற ஒரு எல்லா விஷயம் இருந்தது. இருந்தாலும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஒரு கலைஞரும் ஒரு அம்மா ஜெயலலிதா அவர்களாலும் இவரால ஈடு கொடுக்க முடியலன்னு தான் சொல்லணுமே தவிர, ஒரு சாதாரண தலைவராக நம்ம எடை போட்டு விட முடியாது திரு விஜயகாந்த் அவர்களை. அவர் நம்மிடையே இன்று இல்லை என்றாலும் அவருக்காக எத்தனை குரல்கள், எத்தனை இதயங்கள் அழுதது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒண்ணு செஞ்சிருக்காரு அவர் மக்களுக்காக. அவர் ஆட்சியை பிடித்துதான் செஞ்சாரான்றது இல்லை, ஆட்சியை பிடிக்காமலேயே செஞ்ச ஒரு மாபெரும் தலைவராகத்தான் விஜயகாந்த். ஆரம்ப காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி நம்ம தமிழ்நாட்டை முதல்ல ஆண்டு கொண்டிருந்தது. அப்புறம் ஐயா காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து காமராஜர் அவர்களுடைய காலத்திலிருந்து எடுத்து பார்த்தோம்னா, நான் எல்லாம் இப்ப ஸ்தாபன காங்கிரஸ்ல இருந்தேன் ஒரு காலத்துல. எங்க அப்பா கம்யூனிஸ்ட், ஆனா கோயிலுக்கு போய் பஜனை பாட்டு பாடிட்டு இருப்பாரு. இதெல்லாம் தாறுமாறா இருக்கும். அப்போ காங்கிரஸ் ரெண்டா உடையுது, ஸ்தாபன காங்கிரஸ் மாறுது, அப்புறம் காங்கிரஸ் ஐன்னு வருது, அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரே காங்கிரஸ் ஆகுது. உங்களுக்கு இந்த வரலாறுல நான் சொல்ல வேண்டியது. ஆனா அந்த கட்டத்துல காங்கிரஸை முறியடிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்படுகிறது. அதுல மெயின் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா சினிமா தான். பேரறிஞர் அண்ணா சினிமா துறையில் கால் பதித்தவர். வேலைக்காரி அவருடைய கதை தான் இல்லையா? அந்த மாதிரி அண்ணா கதை, கலைஞர் அவர்கள் வசனம், எம்ஜிஆர் அவர் ஹீரோ. இந்த 3 பேரும் ஒரு கட்சியில் இருந்தா எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. திமுக வெற்றி பெற்றது. அதுக்கடுத்தது இந்த வெற்றியினுடைய அடித்தளம் பாத்தீங்கன்னா இது அசைக்கவே முடியாது. காங்கிரஸ்ல நமது நடிப்பு மேதை சிவாஜி அவர்கள் இருக்கிறாங்க. காமராஜர் அவர்கள் போவதற்கு முன்னால் சிவாஜி அங்க போவார் அந்த மேடையில். நான் பல மேடைகள்ல நம்ம சிவாஜி பேசுறதையே பார்த்திருக்கேன். சிவாஜி பேசுவார், உங்கள் ஓட்டு அப்படி அப்படி கத்துவார் அந்த கணீர் குரல்ல. அதுக்கு முன்னாடி குமரேனந்தன் பேசுவார். இதெல்லாம் நான் சின்ன வயசுல இருந்து சொல்லுவேன். அங்கேயும் ஒரு சிவாஜி கணேசன் தேவைப்பட்டார். அதுக்கப்புறம் கால மாற்றங்கள். புரட்சி தலைவரே ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. எம்ஜிஆர் கட்சி ஆண்டது, அம்மா ஆண்டார். இப்போது இருக்கிற முதல்வர் கூட சினிமா துறையில் கால் பதித்து விட்டு வந்தவர் தான். இது எதுக்காக சொல்றேன்னா, காங்கிரஸ் தான் மிஸ் பண்ணிருச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜன் சார் கிட்ட ஒரு கதையை சொன்னேன். நான் ஒரு விழாவில் ஒரு முதலமைச்சர், முன்னாள் பாண்டிச்சேரி முதலமைச்சர் கூட ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். நான் அவர் நடுவில் உட்கார்ந்துருந்தாங்க, நான் லெப்ட் சைட்ல உட்கார்ந்துருந்தேன். ரைட் சைட்ல ஒரு நடிகர் உட்கார்ந்துருந்தார், ஒரு பிரபல நடிகர். அந்த முக்கியமான அந்த ஃபங்க்ஷன்ல காங்கிரஸ் கட்சி தலைவர், அப்போ முதல்வர், அவர் கேட்டாரு என்கிட்ட, இந்த நடிகர் ராஜேஷ் அவர்கள் போய் பேசுறாரு மேடையில. பேசும்போது என்கிட்ட இவர் பேர் என்னங்கன்னு கேட்டார். இவர் பேர் தாங்க ராஜேஷ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 படத்துக்கு மேல் நடிச்சிருக்காரு. ஒரு 5 கோடி தமிழர்களுக்கு தெரியும் இவர் யாருன்னு. அப்புறம் என்ன யாருன்னு கேட்பாருன்னு எதிர்பார்த்தேன், கேட்கவே இல்லை. சரி, நம்ம அதை விட லாய்க்கில்லாத அளவு விருப்பம் போட்டுருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பேசுற முறை வந்தப்போ நான் சொன்னேன், காங்கிரஸ் ஏன் தோத்துக்கிட்டே இருக்குதுன்னு இப்பதான் தெரியுது. ஒரு 100 படங்கள் நடித்த நடிகரை கூட தெரிந்து கொள்ளாத ஒருவர் தலைவராக இருந்தால் எப்படி? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கலைஞர்களை யார் கௌரவிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் நல்ல ஆட்சியாளர்களாக மாற முடியும், இருக்க முடியும். இது இன்னைக்கு நேத்தலங்க. ராமாயணம் தொட்டு அந்த காலத்தில் இருக்க இந்த அரசர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய கலைஞர்களுக்கெல்லாம் அள்ளி கொடுப்பாங்க. எதுக்கு?
கலைஞர்கள் தான் உளமாற அந்த அரசனை பாராட்டுவார்கள், போற்றுவார்கள், அந்த அரசனை பற்றிய புகழை வெளியே சென்று பரப்புவார்கள். அப்படியெல்லாம் இருந்ததுனாலதான் ராஜாக்களுக்கு பேரும் புகழும் வந்தது. இல்லைன்னா ராஜராஜ சோழனை பத்தி இத்தனை பேர் சொல்ல 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 வந்தால் கதை வருது. புகழுக்கு மட்டும் நம்ம நிறைய அள்ளி கொடுக்கணும். அதனால நிறைய அள்ளி கொடுக்கிறவர்கள் அரசராக வேண்டும், கலைஞர்களை அரவணைக்கிறவர்கள் அரசராக ஆட்சியாளர்களாக வேண்டும். அதனால இருந்த ஒரு சிவாஜி அப்படி எப்ப விட்டீங்களோ அப்பவே காங்கிரஸ் சவுத் இந்தியாவில் மங்கிடுச்சு. அந்த தப்ப பண்ணாம இந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் வந்து என்ன கூட மதிச்சு நீங்க என்னென்ன படம் பண்ணிருக்கீங்கன்னு கேட்டு முன்னாடியே கேட்டு அண்ணன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த படம் நான் பார்த்திருக்கேன்னு நம்மளை பாராட்டிட்டு உட்கார்ந்திருந்த அழகிரி அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க அரவணைங்க. உங்க கட்சிக்கு யாராச்சும் ஒரு நடிகரை வந்தாங்கன்னா அவர்கள் நடிகன் தானேன்னு ஏளனமா பார்த்து அனுப்பிடாதீங்க சார். ஒரு நடிகனுக்கு குறைஞ்சபட்சம் 1,00,000 ஓட்டாவது விழும் சார். அது உங்களுக்கு தெரியாது எங்கெங்க விழும்னு. அதனாலதான் திரைப்பட கலைஞர்களை அனைத்து கட்சிக்காரர்களும் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது அவர்கள் மீது அவர்களை ஏளனம் செய்து அவர்களை பயன்படுத்த தவறுகிறார்கள். அதனால் பெரும் விளைவுகளை அரசியல் கட்சிகள் சந்திக்க போகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை நீங்கள் செய்து விடாதீர்கள். இது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது அல்ல. சினிமாக்காரனுக்கு அயோக்கியத்தனம் பண்றது, ரொம்ப தப்பு பண்றது, அடுத்தவங்க ஏமாத்துறது தெரியாது. அவன் நேர்மையா உழைச்சு அவன் உழைப்புலதான் வந்து அவனுக்கு பேர் வந்திருக்குமே தவிர நல்லா நடிக்கலன்னா கைத்தட்ட மாட்டான் ஜனங்கள். நல்லா டான்ஸ் ஆடலன்னா ரசிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட இருக்கிற எல்லா திறமைகளையும் பயன்படுத்தி தான் அவங்க கைத்தட்டல் வாங்கி அவங்க வளர்ந்துருக்காங்க. மற்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாது. அவங்களை அழகா நீங்க பயன்படுத்தி கொண்டால், நான் அனைத்து அரசியல் கட்சிகளும் காங்கிரசுக்கு மட்டுமல்ல, நிறைய விஷயங்களை அவர்கள் மூலமாக நீங்கள் பொதுமக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தலாம். அதன் மூலமாக உங்கள் கொள்கைகளை பரப்பலாம் என்று கூறி, இந்த மாதிரி விஷயத்தை பேசுறதுக்கு ஒரு நல்ல அழகான மேடையை அமைத்து தந்த அன்பு தயாரிப்பாளர் திரு ராஜேந்திரன், திருமதி விஜயா ராஜேந்திரன் அவர்களுக்கும், இந்த படத்துல ஹீரோயினா நடிக்கிற பாப்பா ரொம்ப நல்லா இருக்காங்க. ஹீரோவும் சூப்பரா இருக்காரு. பாருங்க அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே படம் எடுத்து முடிச்சிட்ட மாதிரியே ஒரு ஸ்டில்லு மிகச்சிறப்பா வந்திருக்கு. நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுலயே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுதுன்னா படத்துல ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எங்க டைரக்டர் ஆயா இப்போ அழகிரி சாருக்கு இன்னொன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். காங்கிரஸ்ல நிறைய பேரு நடிகர்கள் வந்து சேர இருக்கிறாங்க சார். அவங்களெல்லாம் அரவணைச்சுக்குங்க. புது புது கலைஞர்களை யார் எங்க இருந்தாலும் தேடி போய் நீங்க வந்து வாழ்த்து சொல்லுங்க. அதுல தப்பே கிடையாது. நீங்க ஒரு கலைஞனை வாழ்த்துனா 1,00,000 பேருக்கு அது போய் சேரும். யார் வாழ்த்துனாங்கன்றது. அதுதான் இந்த பவர் ஆஃப் தி சினிமா. இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும், இந்த சவுத் இந்தியாவை பொறுத்தவரை சினிமாவோட பவர் அது வேற லெவல். சினிமா எடுக்கிறவங்க சில படங்கள் ஓடுது, சில படங்கள் ஓடுறது இல்லை. அது அடுத்த கட்டம். ஒரு சமயம் காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா என்ன நல்லா செஞ்சா சினிமாவுக்கு நல்லதுன்றத நாங்க அப்ப சொல்றோம், நிச்சயமா சொல்லுவோம் அப்போ பார்த்து. ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு புதியவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மிகச்சிறப்பான ஒரு சினிமா திரைப்படத்தை தயாரிக்க முன் வந்து 2 அறிமுக நாயகியை வைத்து படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றவருக்கு பொருளாதார நெருக்கடி வந்து விடக்கூடாது. இப்போ சினிமான்னு அண்ணன் கேட்டாங்க, இந்த படங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, இப்ப இந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு அண்ணன் உண்மையை என்கிட்ட கேட்டாங்க. எவ்வளவு செலவாகும் இந்த படம் எடுக்கிறதுக்கு? விஜயராஜேந்திரன் தான் முடிப்பேன். சொல்லுங்க எவ்வளவு பட்ஜெட்? பட்ஜெட் கேட்டாருங்க அண்ணன். 1,50,000
இந்த 1.5 கோடிக்கு பதிலா 15 கோடி ரிட்டர்ன்ஸ் வர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா இது அமைய எனது மனமார்ந்த வாழ்த்து.